அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்க போகிறார். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் கடகராசிக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த கடகராசிக்கு 6வது வீடாக இருக்குது தனுசு ராசி. 6ஆம் வீடு அப்படின்றது வேலைக்கும் இந்த 6ஆம் இடம் போட்டி, காம்படிஷன்ஸு, இல்லை போட்டி, தடைகள், கடன், நோய், இதெல்லாம் உழைப்பு. நம்மளுடைய உழைப்பையும், அதாவது வேலைன்னா உழைப்பு, அதுக்காக தான் அந்த 6வது வீட்டை நம்ம சொல்கிறோம். அது மாதிரி டிசிப்ளின், ஒரு கொள்கை, டிசிப்ளின்னு, அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியதாக 6ஆம் இடம் தான் காமிக்கும். இது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன்னா இதனால் எந்த விதமான பலன்கள் நடக்கும்ன்றா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் ஒரு வாரமும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் அந்தந்த வாரத்துக்கு உண்டான பலன்கள், அதாவது ஒவ்வொரு இந்த டிசம்பர் 20 13 வரைக்கும் ஒரு வாரத்தில் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்ட். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பொதுவாக சுக்கிரன் 6வது வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு இதனால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, வேலையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஒரு பக்கம் வேலையில் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டங்கள் இருக்கும். ஏற்கனவே பெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு முடிவு வரும். அது எல்லாத்தையும் ப்ராசஸ் ஆகும், அதெல்லாம் முடிவு வரும். பெண்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்கள் கூட பக்கத்தில் கலீக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, பெண்களாக இருக்கக்கூடிய கூட வேலை பார்க்குறவங்கனால உங்களுக்கு உதவி, ஒர்க்கில் ஒரு உதவி கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய எதிராளிகள் எதிர்காலிகளை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் ஜெயிக்கலாம், அப்படி எடுத்துங்க. எதிராளின்னு ஆளை நம்ம குறிக்க வேணாம். உங்களுடைய எதிர்ப்புகள், தடைகள், இதெல்லாம் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. மன அமைதி அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ இதெல்லாம் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போனதுனால நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகளாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இதெல்லாம் பாசிட்டிவ், நம்ம சொன்னாலும் பாசிட்டிவ். அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உடல் நலத்தை நம்ம கரெக்டாக பராமரிச்சுக்கணும். தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்க வேண்டாம். ஸோ கடனில் கவனமாக இருக்கணும். ஒர்க்கு ப்ரெஷர், இந்த வேலை அதிகரிக்கும். ஏன்னா 6ஆம் இடம் ஒர்க்கை காமிக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வேலை பளு இருக்கு இல்லையா, அது அதிகரிக்கும். அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும். நீங்கள் வேலை பார்க்குறவனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க்கு இருக்கு இல்லையா, உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களுடைய ஒர்க்குக்கு எல்லாமே நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். மற்றவங்கள்ட்ட பாராட்டுதல்கள் கிடைக்கும். மேலதிகாரிகள்கிட்ட அதனால உங்கள் பேரில் மதிப்பு கூடும். உங்கள் பேரில் உள்ள மதிப்புகள் கூடும். நீண்ட நாளாக சிக்கியிருந்த ஃபைலு, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸு, அது இன்னும் பெண்டிங்காகவே வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக அது பெண்டிங்காக இருக்குது. அதை முடிக்க முடியாமல் இருந்தது, ஏதோ ஒரு மிஸ் ஆகிறதுனால அது முடிக்க முடியாமல் இருந்ததுன்னா இப்போ அதுக்கெல்லாம் முடிவு வந்துடும். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிக்கலாம். பொதுவாக நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாலோ, இல்லை எஜுகேஷனல் ஃபீல்டில் இருந்தாலோ, இல்லை ஹோட்டல் அந்த மாதிரியான ஃபீல்டில் இருந்தாலோ, இல்லை சர்வீஸ் ஃபீல்டில் இருந்தாலோ, இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் இருந்தாலோ, உங்களுக்கெல்லாம் இது சிறப்பான காலங்களாக, முன்னேற்றமான காலங்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வேலை தேடுறவங்களுக்கு சிறிய வேலைகள் வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒரு பர்மனெண்ட்டாக நீங்கள் வேலைக்கு சிறிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறதால இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, விமன் கஸ்டமர், அவங்கள்லேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃபினுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது. நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டோம். இப்போ வேலை பார்க்குறவங்கள, தொழில் பார்க்குறவங்க கவனிக்க வேண்டிய இடத்துல ஏதாலும் பாலிடிக்ஸ் நடக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களோட பாலிடிக்ஸில் நீங்கள் அது அதிகமாக அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்க. பார்ட்னர்ஷிப் கூட நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் பணம் அது மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
வர வேண்டிய பழைய பாக்கியெல்லாம் கிடைக்கும். பாலிசியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா அதெல்லாம் வரும். அது மாதிரி பழைய இன்கம், நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்ததுக்கு உண்டான காசு வரணும், அது மாதிரி பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மருத்துவ செலவு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவு வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறதில்ல, உங்களுக்கு வந்து உடம்பு ஹெல்த் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு குறையும். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இல்லாமல் உங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு அதிகரிக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் லக்ஸுரியஸ் பொருட்கள் அது வேணும் இது வேணும்பாங்க, அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரியான குடும்பத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும். பெரிய முதலீடு எதுவும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். இப்போதைக்கு அந்த முதலீடு தள்ளி போடுங்க. ஏன்னா 6ல் வந்து சுக்கிரன் இருக்கார். இப்போதைக்கு பெரிய முதலீடு செல்ல வேணாம். லோன் எடுக்கக்கூடிய, நான் முன்னாலே சொன்னால் லோனில் கவனமாக இருங்க. லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இப்போ வேண்டாம், இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அப்படியே வேறு வழியில் எடுக்கணும்னா கூட 1க்கு 2 தடவை யோசித்து இங்கே லோன் வாங்கலாமா இல்லை இதுக்கு ஆல்டர்னேட் வேறு எதுவும் இருக்கா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் லோன் வாங்குறது நல்லது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம், அது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குறையும். நீங்கள் வந்து திருமணம் வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் வீட்லேயும் வந்து அது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனால் தான் நல்லது. அது மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து முன்னால் அன்றைக்கி அப்படி பண்ணி இன்றைக்கி இப்படி பண்ணேன்னு சொல்லி பழைய ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. மற்றபடி வந்து வீட்டில் வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆகும். அப்பா அம்மாவோடைய ஹெல்த் வந்து நல்லா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வீட்டில் வந்து உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே நிறைவேறும். வேலைக்கும் வீட்டுக்கும் உண்டான சப்போர்ட் இருக்குல்ல, அது நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வரலாம், அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். சில ரிலேட்டிவ்ஸ் வந்து நமக்கு ஒரு சில ஆலோசனை வந்து நெகட்டிவான ஆலோசனை கொடுக்கலாம், அதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்கணும். உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் மட்டும் நீங்கள் எடுங்க. உடல்நலத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே உங்களுக்கு பாதிச்சிருந்த நோயிலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஸ்லோ ரெக்கவரி இருக்கும். டயட் கண்ட்ரோல் இனிமேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அதனால தான் உங்களை பொறுத்தவரையில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறையும், உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட இன்டைஜஷன், வயிறு சம்மந்தப்பட்ட வயிற்று வலி இருந்துச்சுன்னா அது மாதிரியான அல்சரு, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும். ஒரு மாதிரி சின்ன தலை சுத்தல் வரலாம், ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் வரலாம். சுகர், ஏன்னா சுகர் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகலாம், சுகர் கூட குறைச்சி நம்ம ஃப்ளக்சுவேட் ஆகலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பொதுவாக வந்து இந்த சுக்கிர பயிற்சி டிசம்பர் 20 ஜனவரி 13 வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியில் என்னென்ன நடக்கணும்னு ஒரு சின்ன ஒரு இது பார்த்தோம்னா, ஆஃபீஸில் வந்து டிஸ்பியூட் வந்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். ஃபினான்ஷியலில் வந்து கரெக்ட் பண்ணி வைங்க. ஃபினான்ஷியல் வந்து தாறுமாறாக போயிட்டு இருந்தால் கரெக்ட் பண்ணி இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கட்டம் கட்டுறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் டெய்லி நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலை சம்பந்தமாக எதிர்பாராமல் நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். கோர்ட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இருக்கக்கூடிய பெண்டிங் மேட்டர்ஸ் எல்லாமே முடிவுக்கு வரும். ஹெல்ப்பர் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்ப்பரோ இல்லை ஸ்டாஃபோ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும், ஒரு முன்னேற்றம் மாதிரி, ஒரு முன்னோட்டம் மாதிரி பார்த்துட்டோம். இப்போ ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிசம்பர் 24 27 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும், ஹெல்த் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடையும், குடும்பத்திலேருந்து நல்ல நியூஸ் கிடைக்கும், சின்ன சின்ன செலவினங்கள் வரலாம். இது வந்து டிசம்பர் 20 27 வரைக்கும். திரும்ப 28 டிசம்பர் 28 ஜனவரி 4 வரைக்கும் ஏற்கனவே பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடியும். இந்த காலகட்டத்தில் முடியும். உங்களோட கூட வேலை பார்க்குறவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும்.
சின்ன சின்ன லாபங்கள், உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். சிறிய தூர பிரயாணங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இந்த 2வது வாரம் டிசம்பர் 28லேருந்து ஜனவரி 4 வரைக்கும். இதுக்கடுத்து வந்து ஜனவரி 5லேருந்து ஜனவரி 13 வரைக்கும் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு திங்கிங் உங்களுக்கு வரும். கரெக்டாக இருக்கணும், இப்படி பண்ணணும், குட் டிசிப்ளின் வரும். ஃபேமிலி வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து அந்த ஜான்வரி 5லேருந்து ஜான்வரி 13 வரைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பொதுவாக நீங்கள் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் இருந்தாலும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, ஏன்னா நம்ம இது வந்து சுக்கிரனுக்காக நம்ம பார்க்குறோம். அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 குத்து விளக்கு ஏற்றி, 2 குத்து விளக்கு 5 முகமும் முழுமையாக ஏற்றி, ஒரு லட்சுமி படத்தை வச்சு தாமரை மலர்களால் லட்சுமிக்கு அர்ச்சனை இது மாதிரிலாம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணி உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு டெய்லி ஒரு 16 முறை வந்து ஓம் சம் சுக்ராய நமஹ அப்படின்னு சொல்லி சொல்கிறது இன்னும் நன்மைகளை அதிகமாக கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும். இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோலேருந்து உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.